ஹலோ. மெயில் ஃபார்வர்ட் பண்ணிருக்கமா? நம்ம மில்லு வேலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கல்ல. அதுல நம்ம மில்லுக்கு செலக்ட் ஆனவங்க லிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் இருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு அட்ரஸ் பார்த்து அப்பாயின்மெண்ட் ரெடி பண்ணிடு. அப்புறம் அந்த லெட்டர்ல மறக்காம அந்த அவங்களோட ஐடி ப்ரூஃப், சர்டிபிகேட் எல்லாத்தையும் எடுத்து வர சொல்லி நோட் பண்ணி தனித்தனியா நீ அனுப்பணும். ஓகேவா? ஓகே சார். அந்த லெட்டர்ல எல்லாம் நீ சைன் பண்ணி என்னோட டேபிளுக்கு நீ ஃபார்வர்ட் பண்ணிடு. என்ன, நான் ஃபைனலி அதை செக் பண்ணிட்டு நான் கையெழுத்து போட்டு கொரியரில் அதை கொடுத்து அனுப்பிச்சிடலாம். எஸ் சார். ரெண்டு பேருக்கும் வேலை கிடைச்சிருச்சு. வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. செண்பகத்துக்கும் இது தெரிஞ்சா சந்தோஷப்படுவா. ஹலோ மேடம். மேடம் ஓகே, நான் கிளம்புறேன். நீங்களும் சீக்கிரம் வீட்டுக்கு போக மாட்டீங்க, என்னையும் போக விட மாட்டீங்க. கம்பெனிக்காக இவ்வளோ உழைக்காதீங்க மேடம். இந்த 60 லெட்டரையும் ஏஓ சார் கிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கி கொரியர் அனுப்பிடுங்க. இதை நாளைக்கு அனுப்புனா என்ன புடியா முழுவி போயிடும்? வரவங்களாம் கலெக்டரா என்ன? வணக்கம் சார். அந்த பில்டர் பாஸ்கர் கொலைகேஸ் விஷயமா 4 பசங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓ, இவங்க உங்க ஆளுங்க தானா? ஆமாம் சார், தொழில் போட்டி. அது அவங்க பார்ட்னர்ஸ்குள்ள விவகாரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு விபரீதமாக பண்ணிட்டாங்க. பண்ணுவாங்க. இப்போ நாங்க பண்றோம் பாருங்க சார். அவனுங்களை விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். வெளியில நீங்க தான் வக்கீலாச்சே, கோர்ட்ல போய் ஜாமீன் வாங்கிட்டு வர வேண்டியதானே சார்? என்ன சார் விளையாடுறீங்க? கொலைகேஸுக்கு எப்படி சார் ஜாமீன் கொடுப்பாங்க? பப்ளிக்கே இவங்களை கையோட பிடிச்சு கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட சாட்சி. அது பாஸ்கர் ஏரியா சார், பாஸ்கரோட ஆளுங்க. இவ்வளவு டீட்டெயில் தெரியுதுல சார், அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? இவங்களை எப்படி சார் வெளியில விட முடியும்? மினிஸ்டரோட தம்பி கொலைகேஸ் சார், இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். அட என்ன சார், இது வாங்கிக்கிங்க சார். முதல்ல உள்ள வைங்க சார், உள்ள வைங்க சார். இப்பெல்லாம் முன்ன மாதிரி கேஸ் கிடையாது சார். புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் பயங்கர ஸ்ட்ரிக்ட் சார். முன்னெல்லாம் ஏதாவது கோல்மல் பண்ணி உங்க ஆளுங்களை வெளியில விட்டுருவோம். இப்பெல்லாம் அது முடியாது சார். நான் உங்ககிட்ட பணம் வாங்குற விஷயம் தெரிஞ்சது அந்த இன்ஸ்பெக்டரை என் வேலைக்கே உழ வச்சிருவான். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க சார். வந்ததுதான் வந்துட்டேன். ஒரு வாட்டி அவங்களை கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுறேன் சார். அதெல்லாம் முடியாது சார், முதல்ல கிளம்புங்க சார். இந்த தம்பிங்களா, நீங்க எதுவும் வாயை திறந்துடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் போராடி பாருங்க, புரியுதா? சரிங்க சார். வர சார். செண்பகம் சீக்கிரம் வாமா, பசிக்குது. வரேனா? ஏண்டா காலையில வேலைக்கு போன பார்வதி இன்னும் வீடு வந்து சேரல. அத பத்தி கவலைப்படாம சோறுன்னு அலையிறிய எப்படி? பசிக்குது இல்ல? கொட்டி தொலைங்க, அதுதானே அதுக்கு வேலை. வாமா பார்வதி, ஏமா லேட்டு? அம்மா, ஒரு சந்தோஷமான விஷயம். மில்லு வேலைக்கு 60 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சிட்டு வரதா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த 60 பேர்ல நம்ம மகேஷன் பேரும் இருக்கு. அப்படியா? அப்பனே முருகா, இந்த குடும்பத்தை விளங்க வச்சுட்டப்பா. நிஜமாவா பார்வதி? ஆமா அண்ணி. ரொம்ப நாள் கனவுமா இது. இந்த ஊர்ல கூலிக்கு போய் மாரடிக்காம 4 பேருக்கு முன்னால நல்லா வாழணும்னு ஒரு நினைப்பு இருந்துச்சு. அது இப்ப நிறைவேற போகுது. நேத்து வக்கீலையா வந்து சொல்லும் போது கூட அறகுறையா தான் நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப நீ லெட்டர் அனுப்பிச்சிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் முழு நம்பிக்கையே வந்துச்சு. சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா வேலை கிடைச்சிடும்ல? நான் தான் கையெழுத்து போட்டு எல்லா லெட்டரையும் அனுப்புனேன். கண்டிப்பா நாளைக்கு தபால் வந்துடும் பாருங்க. அண்ணனுக்கு மில்லு வேலை கன்ஃபார்ம். பார்வதி, நீ எங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுது.
நான் ஏதாவது அரசல் பொருசலா உன்னை கோவத்துல திட்டிருப்பேன். அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. இந்த ஆள் கால் காசும் சேர்த்து வைக்கல, குடும்பத்துக்கும் ஒன்றும் பண்ணல. இப்படியே வாழ்க்கை வீணா போயிடும்னு நினைச்சேன். நீ வந்துதாம்மா இந்த குடும்பத்துக்கு விளக்கேத்தி வைக்கணும்னு இருக்கு. தபால் கண்டிப்பா நாளைக்கு வந்துரும்ல? கண்டிப்பா நாளைக்கு வந்துரும். அண்ணன் மில்லுல ஜாயின் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. போதுமா? யோ, நாங்கெல்லாம் உன்னை பத்தியும் மில்ல பத்தியும் பேசிட்டு இருக்கோம். உனக்கு மில்ல பத்தி எதுவும் கேட்கணும்னு தோணவே இல்லையா? நீ பேசுறதெல்லாம் கேட்டு தான் இருந்தேன். எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு சந்தேகம் தான். என்ன? மில்லுல கேண்டீன் இருக்கா? ஐயோ, அதெல்லாம் இருக்கு. இப்பதான் எனக்கு மில்லு வேலைக்கு போறதுக்கு பிடிச்சிருக்கு. சரிம்மா. ஏம்மா பார்வதி, போய் கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். அம்மா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மச்ச காளைக்கும் மில்லு வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? என்ன செண்பகம், ஓகேவா? இருங்க, நீ இப்ப வந்துரு. செண்பகம், மச்சக்காலை எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சு போல. போங்க நீ. ஏய் பாத்துடி, கீழே கீழே விழ போற. சரி வா பார்வதி, சாப்பிடலாம். ஹலோ மாசி, எங்கேயா இருக்க? என்ன விஷயம்னு சொல்லு. ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் பார்க்க போனேன். அவர் இல்ல, எஸ்ஐ தான் இருந்தாரு. அவரை பார்த்து பேசிட்டு பசங்களையும் பார்த்து பேசிட்டு தான் வரேன். பணம் வாங்கிட்டாரா? பசங்களை வெளில விட்டாரா? ஏன்பா, புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் பயங்கர ஸ்ட்ரிக்ட். பணம் எல்லாம் வாங்க மாட்டாரு. கரைப்படியாத கை. உன் ஆளுங்க தான் தயிர் சாதம்னா, நமக்குன்னு ஸ்டேஷன்ல ஒரு சாம்பார் சாதம் வந்து உட்கார்ந்துருக்கு. இப்ப என்ன பண்றது? ஜாமீன் கிடைக்கல, இன்ஸ்பெக்டர் மசி இல்ல. ஏய் மாசி, நான் சொல்றத கேளு. பசங்க போட்டது ஒரு பெரிய தலைய. ஏரியாவே கொந்தளிச்சு கிடக்குது. இப்போ அவனுங்களை வெளியே விட்டா அந்த ஏரியால இருக்க ஆளுங்களே அவனுங்களை போட்டுருவானுங்க. அவ்வளோ கொலவெறியில இருக்காங்கப்பா. அதனால அவனுங்க உள்ள இருக்கிறது தான் பசங்களுக்கு சேஃப். அப்படியா சொல்ற? இருந்தாலும் பயமா இருக்கியா? அந்த அம்மாஜி சரியான உளறுவாய். நான் தப்பன்ட்டேன். அந்த குப்பனை ரொம்ப நம்பிட்டேன். அந்த அம்மாஞ்சிய நாக்க வெட்டி வேலைக்கு அனுப்பியிருக்கணும். நாக்க வெட்டினா கையால எழுதி காட்ட மாட்டானா? போயா நீயும் ஐடியாவும். இப்ப என்ன பண்றது? ஜாமீன்லாம் எடுக்க முடியாது. பசங்களை வெளியே எடுத்தாலும் பெரிய ரிஸ்க் மாசி. மத்த 3 பசங்களும் கழுத்து அறுத்தாலும் வேடிக்கை பார்ப்பாங்களே தவிர வாயை விட மாட்டாங்க. அந்த பாலு தான் கத்தின்னு எழுதி காட்டினாலே செத்துருவான். அவனை நீயே மெச்சுக்கோ. பசங்களை இப்படியே விடு. நாளைக்கு கோர்ட்ல தாக்கல் பண்ணி உள்ள தள்ளிடுவானுங்க. புழலுக்கு போயிட்டா அங்கதான் உன் பசங்க இருக்காங்கல்ல, அவனுங்க பாத்துக்க போறானுங்க. என்ன யோசிக்கிற? ஒரே குழப்பமா இருக்கு, பயமாவும் இருக்கு. ஒன்னும் யோசிக்க தோணல. சில சமயம் அப்படிதான்ப்பா இருக்கும். அவசரத்துல இண்டி இடுக்குல கூட உடம்பு நுழையும். ஆனா அண்டாவுல கை நுழையாது. இப்போ உற்று மாசி, மண்டைய போட்டு உழப்பாத. முதல்ல நிம்மதியா சரக்கு போட்டு நல்லா தூங்கு. நாளைக்கு பாத்துக்கலாம். என்ன செண்பகம், இந்த ராத்திரி நேரத்துல இவ்வளவு மூச்சரைக்க ஓடி வர? மச்சானை பார்த்து சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அர்த்தராத்திரியில வந்து சொல்ற அளவுக்கு அப்படி என்னடி சந்தோஷமான விஷயம்? ஏய், வயசு பிள்ளைய ராத்திரி நேரத்துல வெளியில வச்சு பேசுறிய, உள்ள கூட்டு போ. வயசு பிள்ளைக்கு ராத்திரி தெருவில் ஓடி வர முடியுது, வாசல்ல நிக்க முடியாதா? என்ன காத்து கரப்ப அடிச்சுட்டு போயிரும். என்ன விஷயம் சொல்லு செண்பகம். மச்சான், உனக்கு மில்லுல வேலை கிடைச்சிருக்கு. அவ்வளவுதானே? இதுக்கு அப்படி ஓடி வந்த? நான் ஏதோ அத்தைக்கு உடம்பு சரியில்லை நினைச்சு பயந்துட்டேன். என்ன மச்சான், இந்த சந்தோஷமான விஷயத்த நான் தான் உன்கிட்ட முதல்ல சொல்லணும் ஓடி வந்தேன் தெரியுமா? நாளைக்கு கொரியர் வரும். பார்வதி தான் உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. நான் வரேன். ஏய் நில்லுடி. அத்தை என்ன போற போக்குல வெடிகுண்ட வீசிட்டு போறா? அவ யாரு பார்வதி? என்ன மில்லு ஓனரா? இல்ல, அவங்க என் வீட்டுல தங்கியிருக்காங்க. மில்லுல வேலை பாக்குறாங்க. அவ்வளவுதானே? என்னமோ அவதான் ஓனருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அவதான் என் பிள்ளைக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணாளா? ஊர்ல போய் இப்படி எல்லாம் உளறி வைக்காத.
நிஜமாவே பார்வதி அண்ணி தான். ஏய், அவளால எல்லாம் ஒண்ணு என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல. நான் அங்க இங்க காசு கொடுத்து அவனை இவனை பார்த்து பேசி முதலாளிக்கு வேண்டியவனை எல்லாம் காக்கா பிடிச்சு கஷ்டப்பட்டு வாங்கின வேலை இது. டேய், நீ சும்மாறா. என் பையனுக்கு மில்லு வேலை கிடைக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை நீ நடு சாமத்துல வந்து கோடாங்கி மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. விடிஞ்சா கொரியர்காரன் வந்து சொல்ல போறான். அதுக்கு முன்னாடி நீ ஓடி வந்து சொல்ல வந்தியாக்கும். செண்பகம் நல்ல விஷயத்தை தானே சொல்ல வந்திருக்கா, இதுல என்னடி தப்பு? அதுக்கெல்லாம் நேர காலம் இல்லையா? மாமன் அப்படியே மில்லு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி மை போட்டு மயக்க வந்தியாக்கும். ஆமா, நீ சென்னையில இருந்து வந்து இங்கேயே தான் இருக்க? முதல்ல ஊருக்கு போற வழியை பாரு. இல்ல அது வந்து. ஏய், முதல்ல கிளம்புடி. எல்லாம் உன் வயசை கடந்தா நாங்களும் வந்திருக்கோம். செண்பகம், என்னம்மா நீ? ஏய்யா, உனக்கு மில்லு வேலை கிடைச்சிருச்சாமே, எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும்னு. உன்னாலதான் அந்த மில்லுக்கே பெருமை வரப்போகுது. இப்ப பாக்கலாம், மில்லா இல்ல விவசாயமான்னு. ஆமா ஆமா, பெரிய மில்லு வேலை. இத போய் பெருமையா பேசிட்டு இருக்க. என்னைக்குதான் விவசாயத்தினுடைய பெருமை உங்களுக்கு தெரிய போதும். அவர் கிடக்குறாரு, விடுறா. நாளைக்கு காலையில முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போய் கடா வெட்டி பொங்க வைக்கணும். சரி, நீ வா, தூங்கு. நம்மள போட்டு குத்துன்னு ஒண்ணும் தெரியாதப்பா மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. டேய், 2 அவனே ஏற்கனவே பயந்து போயிருக்கான். 4 அவனை தொந்தரவு பண்ணாத. 5. டேய், நீ என்னடா பண்ற? கம்பி ஏறன்றம்பா. ஜெயிலுக்கு வந்தா அதான் பண்ணுவாங்களாமே. அண்ணா, நீங்க யாருண்ணா? நீங்க யாரு? என் பேரு குப்புசாமி. எல்லாம் என்ன குப்பம் குப்பன்னு கூப்பிடுவானுங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு கேவலமான பேரு. தோ, இவன் பேரு சீனு, அவன் பேரு பாலு, அது இருக்கானே அவன் குமார். நாங்கள் 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஒருத்தனை போட்டுட்டு உள்ளே வந்திருக்கோம். என் பேர் ஜெகா. நான் எந்த தப்பும் பண்ணலை. என்னை ஒரு ஏமாற்றி உள்ள அனுப்பிச்சிட்டான். இதெல்லாம் பார்க்கும்போது தான் இதெல்லாம் ஏன் பண்ணுறோன்னு தோணுது. இந்த மாதிரிலாம் நடக்கிற வரைக்கும் அதில் இருக்கிற அபாயமோ பயமோ வேற எதுவும் தெரியறதில்ல. சே, வெளியே எவ்வளோ சுதந்திரமாக இருந்தோம். நேரம் வெளியே இருந்திருந்தேன், கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடுங்கன்னு சும்மா பைக்கில் வீலிங் பண்ணிக்கின்னு ஜாலியாக இருந்துருக்கலாம். உட்காந்துருக்கான் பாரு. இவன் மட்டும் வாயை திறக்காமல் இருந்தானே வச்சுக்கீங்க, நம்ம லைஃப்பில் எல்லாரும் செட்டில் ஆகிருந்துருக்கலாம். நான் கூட தான் காலேஜ் போயிருப்பேன். நான் படித்து பெரிய இன்ஜினியர் ஆகணும்னு எங்கள் அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கனவு தெரியுமா? நான் மட்டும் இங்கே இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அங்கே அவங்க தூக்கு மட்டும் சேர்த்துருவாங்க தெரியுமா? என் தங்கச்சி கூட கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்க. நான் இங்கே இருக்கிற நிலமை தெரிஞ்சா என் தங்கச்சி கல்யாணமே நின்று போயிடும். நான் கூட இருக்கிற பணத்தை வச்சு லைஃப்பில் ஏதாவது வியாபாரம் பண்ணி செட்டில் ஆகலான்னு நினச்சேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு, ஒவ்வொரு லட்சியம், ஒவ்வொரு ஆசை. லட்சியத்தை அடைகிறதுக்காக குறுக்கு வழியில் போய் இப்படி எக்கு தப்பாக மாட்டும் போது தான் தெரியுது நேரு வழியில் கூட்டமே இல்லை, காலியாக தான் இருக்குது. அதில் போயிருந்தாலே சீக்கிரம் போய் சேர்ந்துருக்கலான்ட்டு. அதுக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. லைஃபு டியூப்லைட் வெளிச்சம் இல்லாத இருட்டு மாதிரி இருக்குதுப்பா. நாளைக்கு நம்மளை வெளியே எடுப்பாங்களா, வெளியே போகுமா டவுட்டாக இருக்குதுப்பா. வருஷ கணக்கில் விசாரணை நடக்குமாமே. சில சமயம் தண்டனை காலம் முடிஞ்ச பிறகு கூட விசாரணை முடியாமல் எத்தனையோ 1000 பேர் ஜெயிலே கிடக்குறாங்களாமாடா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. ஆமாம் பஸ்ஸு, என் மச்சான் ஒரு பிரச்சனையில் ஒரு கடையை அடித்து நொறிட்டான். போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. ஜெயிலுக்கு போனால் 3 மாதமோ 6 மாதமோ தான் ஆகும். ஆனால் 1 வருஷம் ஆச்சு, இன்னும் ரிலீஸ் ஆகலை. என்னடா சொல்கிற? ஐயோ, நம்ம நிலைமையும் அதுதானாடா. அதெல்லாம் நடக்காதுடா. நம்ம தான் யார் பேரையும் சொல்லியே. அந்த வக்கீல் வருவான், வரட்டும். மீனா, என்ன பண்ணிட்டு இருக்க? நானா?
நான் ஒன்றும் பண்ணலையே. தெரியும், அதனால தான் நான் இங்க வர வேண்டியதா போச்சு. என்ன சொல்றீங்க? நடக்க வேண்டிய எதுவுமே உங்களுக்குள்ள இன்னும் நடக்கலையாமே. கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, உன் கழுத்துல தாலியும் ஏறிடுச்சு. இப்ப வந்து நீ இந்த மாதிரிலாம் பண்றது அசிங்கம்மா. எங்களுக்கு தர்ம சங்கடமா இருக்கு. அவர் வந்து உங்க அண்ணன் கிட்ட அசிங்கமா பேசி நீ போய் உன் தங்கச்சி கிட்ட இதை பத்தி பேசுன்னு சொல்றாரு. பொம்பளைனா உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. உங்க அண்ணன் எப்படிமா உங்ககிட்ட வந்து இதெல்லாம் பேசுவாரு? எல்லா பிரச்சனையும் சிக்கலும் முடிஞ்சு போச்சு, நிம்மதியா மூச்சு விட்டா கழுத்து பிடிக்கிற மாதிரி இப்ப புதுசா இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி இருக்க. இது உனக்கே நல்லா இருக்கா மீனா? என்ன என்ன பண்ண சொல்றீங்க? என் நிலைமைய கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கைன்னு நினைச்ச அருணை கொண்டவ அவன் கூட நான் எப்படி வாழ முடியும்? எப்படி அவன் கூட பொண்டாட்டி இருந்து என்னால சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? அதனால என் பக்கத்துல வந்தாலே என் உடம்புல கம்பளி பூச்சி உற மாதிரி இருக்கா. இதுக்கப்புறமும் உன் வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடந்துருமோ? அந்த அருண் இன்னும் உயிரோட இருக்கான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்து உன்னை இந்த நரகத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுவான்ற நம்பிக்கை உன் மனசுல இன்னும் இருந்தா நீ சொல்றது செய்யறது எல்லாமே நியாயம். அவன் செத்துட்டானே, இனிமே அவனால திரும்பி வரவே முடியாது. அப்புறம் எந்த எண்ணத்துலமா உன் வாழ்க்கையை நீ அழிச்சிட்டு இருக்க? முருகையும் உன் புருஷன், அவர் கூட இனிமே வாழறதா நியாயமே ஒழிய இப்படி மறுதளிச்சு முதலிரவு கூட நடக்காம அந்த ஆளை மூர்கனாக்கி எங்களையும் கஷ்டப்படுத்தி நீயும் சந்தோஷம் இல்லாம மனசுக்குள்ள வேதனைப்பட்டு இதெல்லாம் தேவையாமா? இதனால நீ என்ன சாதிக்க போற? என்ன கிடைக்க போகுது உனக்கு? ஏதோ மிருகமா இருந்த அந்த ஆளு உன்னை நினைச்சுதான் கொஞ்சம் மனுஷனா மாறி இருக்காரு. நீயே அவரை மறுபடியும் மிருகமா மாத்திராத. அன்னைக்கே நாங்க விஷம் குடிச்சு செத்துருப்போம், நாங்கள நிம்மதியா போயிருப்போம். நீயும் எங்கேயாவது ஓடி போய் நிம்மதியா இருந்திருப்ப. ஆனா எங்களை சாக விடாம தடுத்தது நீதான், கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதும் நீதான். அப்ப எங்களை காப்பாத்தி விட்டுட்டு இப்ப நீயே எங்களை மறுபடியும் சாகடிக்கிறியே. இது உனக்கே நியாயமா? அவனுக்கு நீ கொடுக்கிற ஒவ்வொரு தலைவலிக்கும் அவன் ஒன்னும் பண்ண மாட்டான். ஆனா அவனோட கோபம் ஆத்திரம் எல்லாம் எங்க பக்கம் தான் திரும்பும். நாங்க தான் அந்த வலியை தாங்கணும். அதை தாங்குற சக்தி எங்களுக்கு இல்லம்மா. இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? நீ அவன் பொண்டாட்டியா வாழுமா. உனக்குன்னு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. இங்க பார், அது இனிமே அந்த முருகனோட தான். இப்படி எல்லாம் வந்து பேசுறதுக்கு எனக்கு வெக்கமா வேதனையா இருக்கு. உன் அம்மா ஸ்தானத்துல இருக்கறதா நினைச்சு சொல்றேன். நீ அவர் கூட குடும்பம் நடத்துமா. இல்ல இப்படியே கொஞ்ச நாள் போச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை பத்தி ஊருக்குள்ள அவனே தப்பு தப்பா சொல்ல ஆரம்பிச்சிருவான். இல்ல வேற பொம்பளை பின்னாடி போயிடுவான். அவனெல்லாம் நம்மளால கட்டுப்படுத்த முடியுமா சொல்லு? அப்புறம் உன் கதை என்ன ஆகும்? உனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. பொம்பளையோட அழகும் இளமையும் கொஞ்ச நாள் தாம்மா. ஒரு பொண்ணுக்கு முதல்ல 18 வயசு ஆகும், 19, 20, 22, 25 வயசு ஆகும். அதுக்கப்புறம் 26 ஆகாது. திடீர்னு நேரம் 40 வயசு ஆயிடும். இது எப்போ எப்படி நடக்குதுன்னு நமக்கே தெரியாது. சட்டு புட்டு நீ ஒரு குழந்தை குட்டி பெத்துக்கிட்டாதான் நாளைக்கு உனக்கு ஒரு பாதுகாப்பு எதிர்காலம். முருகைய பசி எடுத்த நேரத்துல எல்லாம் சாப்பிட்டு கையை தொடச்சு போட்ட காகிதம் எத்தனையோ குப்பையில கிடக்கு. நீ அப்படி ஆயிடக்கூடாது மீனா. நீ வெறும் காகிதம் இல்ல மீனா, பத்திரம். அதுல அவன் கையெழுத்து இருந்தாதான் உனக்கும் மதிப்பு. அந்த கையெழுத்து உன் புள்ளதான், அத ஞாபகம் வச்சுக்கோ. நான் உன்னை ஏன் சந்தோஷத்துக்காக இல்ல, அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் நான் அந்த முருகனையே கட்டிக்கிட்டேன். நல்லது செய்யறதுக்கும் கையில 4 காசு வேணும்ல, அதுக்கு உனக்கு அந்த முருகன் தயவு வேணும். நீங்க எதுக்கு அந்த முருகனுக்காக இவ்வளவு வக்காலத்தை வாங்குறீங்க? எனக்கும் தாலின்னு ஒண்ணு இருக்குல்ல, என் புருஷனை நானும் காப்பாத்திக்கணும்ல. அப்போ நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என்ன அவன் பொண்டாட்டியா இருக்க சொல்றீங்க, அப்படிதானே? சந்தோஷமா இருக்கிறதுக்கு இல்ல, சாகாம இருக்கிறதுக்கு தான்.